வணக்கம். நான் டாக்டர் பிரியதர்ஷினி, பொதுநல மருத்துவர். ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு புரை, அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்னன்னா, எலும்பு அடர்த்தி, அதாவது போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்லுவோம். தாது பொருட்கள், கால்சியம், பாஸ்பரஸ் அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம எலும்பை உருவாக்கும். ஸோ அது குறையறதுனால ஃப்ராக்சர், அதாவது எலும்பு முறிவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை பத்தி ஏன் நம்ம இந்த காலகட்டத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 50 to 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே விவசாயத்துல வேலை செஞ்சு அதுக்கப்புறம் 2 வேளையோ 3 வேளையோ நல்ல சத்தான உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம காலங்கள் மாற மாற லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக ஆக எல்லாருமே ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், வேலைக்கு போறோன்றதுனால நம்ம அந்த நிலத்துல இறங்கி வேலை செய்யறது கிடையாது. ஏன் நிலத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க, அவங்க நிலத்துல நடக்கிறது, ஹெவி வெயிட் தூக்குறது, இது எல்லாமே ருட்டீன் ஆக்டிவிட்டிஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸா இருக்கு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலுமே அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பண்றது கிடையாது. சிம்பிள் எக்ஸசைஸ், மைல்டு ஏரோபிக் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம ஒரு டைம் ஒதுக்கி நிறைய நேரம் பண்றோம், பண்ணாம விடுறோம் நம்ம. பட் விவசாயத்துல இருக்கும்போது வேற வழியே கிடையாது. சாப்பாடு வேணும்னாக்கா வேலை செஞ்சு ஆகணும். 2 வேளை உணவு தான் எடுத்துப்பாங்க. அதுலயும் பார்த்தோம்னாக்கா களி, நம்ம ஊர் சைடு எல்லாம் ராகி களிய கூழ் களி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கால்சியம் ரொம்ப ரிச்சு. சோ அந்த காலத்துல இருக்கிற பாட்டிங்க தாத்தாங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இன்னும் அந்த எலும்பு தசைகள் எல்லாமே ரொம்ப நல்லா வலுவா நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கு. சோ இப்ப ஏன் நம்ம இதை பத்தி பேசணுன்றதுக்கு காரணம் அதுதான். நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறுறதுனால நம்ம ஹெவி வெயிட்ஸ் எதுவும் தூக்குறது கிடையாது, சத்தான உணவு சாப்பிடறது இல்ல, நிறைய மாற்றங்கள்னால வெளிநாட்டு உணவை நிறைய பின்பற்றுவோம் நம்ம. இதனால நமக்கு தேவையான சத்தோ இல்ல தசைகளுக்கான வலிமை கொடுக்கிற பொருட்களோ நம்ம தேவையான அளவு எடுக்கிறது கிடையாது. இதனால என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னாக்க, ஒரு 70 வயசுக்கு மேல எலும்பு சத்து குறையக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் முன்கூட்டியே பாக்குறோம் நம்ம. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் நிக்கிறதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே எலும்பு சத்து குறையும். அது நார்மல் பிசியோலாஜிக்கல் பினாமினா. அது நமக்கு பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே எலும்பு சத்தை நல்லா மேம்படுத்தி வைக்கும். சோ அதை குறைய குறைய எலும்பு சத்து குறைய ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு 70க்கு மேல குறையுதுன்னா பெண்களுக்கு மாதவிடாய் முடிஞ்ச 2 வருஷத்துல இருந்தே எலும்பு சத்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து தசைகள். தசைகள் 30 வருஷத்துக்கு மேலேயே தசைகளோட அளவும், அதாவது எண்ணிக்கையும், அதோட ஸ்ட்ரென்த்தும் லேடிஸ்க்கு குறைய ஆரம்பிக்கும். ஜென்ஸுக்கு அகைன் 70 வயசுக்கு மேலதான் குறையும். இதனால என்னன்னாக்க, நமக்கு சின்ன வயசுலயே ஒரு 40 45 வயசுலயே இங்க வலி இருக்கு, அங்க வலி இருக்கு, எலும்பு ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கனால போன் பெயின் வர்றது, கீழே விழுந்தா சீக்கிரம் பிராக்சர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். யாராருக்கெல்லாம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் முன்கூட்டியே வருது, இல்லைன்னா வீரியம் அதிகமா இருக்கு அப்படின்னா, முக்கியமா சர்க்கரை இருக்கவங்க, இருதய பிரச்சனை இருக்கவங்க, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆர் எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கு இருக்கிறவங்க, தைராய்டு கம்மியா வேலை செய்யறவங்க, தைராய்டு ஜாஸ்தியா வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எலும்புக்கான அந்த சத்து குறைபாடுறதுனாலயும் அதோட வலிமை குறைஞ்சு சீக்கிரமாவே ஆஸ்டியோபோரோசிஸ் தேவையில்லாத பிராக்சர்ஸ் எல்லாம் வருது. எப்போ ஆஸ்டியோபோரோட்டிக் பிராக்சர் அப்படின்னு சொல்லுவோமா, நம்ம நிக்கிற ஹைட்ல இருந்து தவறி ஏதாவது விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிராக்சர் ஆகக்கூடாது. அதுலயே பிராக்சர் ஆச்சு அப்படின்னா எலும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். இந்த இப்போ இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் எடை குறைச்சு ஒல்லியா இருக்கிறது அழகான விஷயம் நிறைய பெண்கள் நம்ம நினைக்கிறோம். ஒல்லியா இருக்கிறது அழகான விஷயம் தான், பட் சத்தா இருக்கணும். நம்ம எடை ரொம்ப குறைவா இருக்கவங்களும் எடை ரொம்ப அதிகமா இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். சோ ஒல்லியா இருக்கிறத விட நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது பெண்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயம். எந்தெந்த வகையான சாப்பாடுகள் மூலமா நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸை குறைக்கலாம் அப்படின்னாக்க, நம்ம சாப்பிடுறதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி கார்போஹைட்ரேட்ஸ், 89% வெறும் கார்போஹைட்ரேட்ஸ், இட்லி, தோசை, சாதம் அந்த மாதிரி சாப்பிடணும். புரோட்டீன் ரொம்ப குறைவா எடுக்கிறோம். ஒரு நார்மலான சராசரி மனுஷனுக்கு 0.8 இருந்து 1 கிராம் per kg புரோட்டீன் தேவை. ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுல மொத்தமா 6 கிராம் தான் இருக்கு. சோ புரோட்டீன் சத்து குறையறதுனால எலும்பு தசை ரெண்டுத்துக்குமே வலிமை குறையுது. சோ அதிகமா புரோட்டீன் எடுத்துக்கணும். எந்த மாதிரி புரோட்டீன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு எல்லா நான்வெஜிடேரியனுமே புரோட்டீன் வச்சுதான். சிக்கன் ஆகட்டும், ப்ரான்ஸ் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், எல்லாமே புரோட்டீன் இருக்கு. வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் நம்ம சுண்டல், கடலக்கொட்டை, நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், எக், மில்க் எல்லாத்துலயுமே புரோட்டீன் இருந்துச்சு. சோ இது எல்லாமே நம்ம தவறாம தேவையான அளவு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம அது எடுக்காமலே அவாய்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா கால்சியம் ரிச் ஃபுட். கால்சியம் ரிச் பார்த்தோம்னாக்கா மெயினா ராகி. ராகி ஃபுல்லுமே பார்த்தோம்னா அரைச்சமாலே சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். அது கால்சியம் ரிச். கொய்யாக்காய், சீதாப்பழம், ஆல் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். முக்கியமா இந்த ப்ரொக்கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்பரஸ் ரிச். கேபேஜ், ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா பாஸ்பரஸ் ரிச். இதெல்லாம் நம்ம நிறைய நேரம் நம்ம கம்மியா எடுத்துட்டோம். சோ தேவையான அளவுக்கு நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்தோம்னாலே ஓரளவுக்கு நமக்கு கால்சியம் சத்து கிடைச்சிரும் நமக்கு.
முக்கியமா மாதவிடாய் நின்னவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.2 கிராம்ஸ் கால்சியம், கண்டிப்பா ஒரு 1/2 லிட்டர் பால் கூட ஒரு கால்சியம் சத்து மாத்திரை அவசியம் எடுக்கணும் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு. சாப்பாடு தாண்டி வேற என்ன ரொம்ப முக்கியம்னாக்கா வெயில். நம்ம ஊர்ல வெயில் வந்து ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குது, அதான் அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியறது கிடையாது. சோ வெயில்ல ஒரு நாளைக்கு 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் 20 நிமிஷம் எக்ஸ்போஸ் ஆனா நம்ம உடம்பே தேவையான அளவுக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் ஆயிக்கும். விட்டமின் டி இல்லைனாக்கா போன் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா இருக்காது, நம்ம சாப்பிட்ற கால்சியம் போன்ல போய் டெபாசிட் ஆகாது. அடுத்தபடியா பார்த்தோம்னா எக்ஸசைஸ். சோ முதல்ல சொன்னபடி இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியா வேலை செய்யறதுனால இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ் வாங்க. இப்ப ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வெயிட்ஸ் தூக்கலாம், ஒரு 2 kg டம்பிள்ஸ், இல்லைன்னா வந்து எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேண்டாம் அப்படின்னா தோப்பு காரணம் போடுறது, ஸ்குவாட்ஸ் பண்றது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம நல்லா குதிக்கிறது, அப்ஹில் ஏறுறது, அதாவது நம்ம ஒரு ட்ரெக்கிங் ஏறுறதோ மலை ஏறுறதோ, இல்லைன்னா அப்ஹில் சைக்கிளிங் போறதோ, இல்ல வேகமா ஜாக் பண்றதோ, இதெல்லாமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மசிலுக்கும் வரும் போனுக்கும் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட இருந்துக்கிறது நமக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.